வணக்கம் நண்பர்களே. சேலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அனைத்து பெண்களும் கட்டாயம் பார்க்க வேண்டிய வீடியோ. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. முடிந்தாலும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்க Facebookல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. சரி, வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஒருவன் தன் கர்ப்பமான மனைவியை 5வது மருத்துவ பரிசோதனைக்காக ஆஸ்பத்திரிக்கு கூட்டிச் செல்கிறான். நேரம் நெருங்கிவிட்டது. பிரசவ வலி நாளை அல்லது நாளை மறுநாள் கூட வரலாம், ஜாக்கிரதை என்கிறார் மருத்துவர். இதை கேட்ட அவள் கணவனுக்கு நெஞ்சில் ஆனந்தம் பொங்கி இரு கண்கள் மறைகிறது. அன்று இரவே கணவன் தன் மனைவியின் வயிற்றை காதை வைத்து பார்க்கிறான். என்ன செய்கிறீர்கள் என்று மனைவி கேட்க, நாளை இந்த நேரம் என் மகனோ அல்லது மகளோ என் கையில் என்றான். அதை கேட்க மனைவி எனக்கு ஆண் பிள்ளைதான் வேண்டும் என்று சொல்ல, இல்லை இல்லை எனக்கு பெண் பிள்ளைதான் வேண்டும் என்று கணவன் சொல்ல, ஒரு வழியாக இருவரும் உறங்கச் சென்றனர். படுக்கையில் தன் கணவன் அருகில் நெருங்கி வந்து அவன் கை விரலை இறுக்கமாக பிடித்தும் கொள்கிறார். தூக்கத்தில் இருந்த கணவன் விழித்து தன் மனைவியையும் பார்க்கின்றான். என்னவென்று தெரியவில்லை, இதயம் படபடவென துடிக்கிறது, எனக்கு தூக்கமே வரவில்லை, பயமாக இருக்கிறது என்று சொல்லி கண் அசைக்கிறாள் அவனுடைய மனைவி. உடனே இழுத்து தன்னுடைய மார்போடு மனைவியை அணைத்தவன் அவள் கண்ணீரையும் துடைத்து அவளுக்கு ஆறுதலும் கூறுகின்றான். அவள் நினைத்தது போல திடீரென பிரசவ வலியும் வந்தது. பயத்திலும் கடுமையான இடுப்பு வலியும் கட்டிலேயே துடிதுடித்த அளவும் ஆரம்பித்தாள். என்ன செய்வது என்று தெரியாது முழித்த கணவன் அவள் துடிப்பதை காண இயலாமல் அப்படியே அவளை தூக்கி கொண்டு காரின் சிட்டுக்குருவியைப் போல பறந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்தான். இரவு நேரம் என்பதால் உடனே தன் மனைவியின் பெற்றோர்களுக்கும் தகவல் தெரிவித்தான். ஆஸ்பத்திரியே அமைதியாக இருக்க அவனுடைய மனைவியின் அலறல் சத்தம் மட்டும் பயங்கரமாக கேட்டது. இரு கைகளையும் பிசைந்து கொண்டு பிரசவ வார்டின் வெளியில் இங்கேயும் அங்கேயும் என சுற்றுகிறான். அம்மா அம்மா என்று மனைவி வலியில் துடிக்க அழத்தெரியாத அவள் கணவனுக்கும் அழுகையும் வந்தது. ஆண்டவா, என் மனைவியின் முதல் பிரசவம் இது, தாய்க்கும் பிள்ளைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துவிடக் கூடாது என்று உலகில் உள்ள எல்லா கடவுளிடமும் வேண்டினான். நேரமாக ஆக அவனுக்கு முகமெல்லாம் வேர்த்து கொட்டியது. பிரசவ வழியில் தன் மனைவி துடிப்பதை அவனால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. சற்று நேரத்தில் திடீரென மனைவியின் குரல் அமைதியானது. கணவன் என்னாச்சோ ஏதாச்சோ என மிகவும் பயந்தும் போனான். மீண்டும் ஒரு அலறல். அதை கேட்ட கணவன், ஆண்டவா, என் மனைவிக்கு இவ்வளவு சித்திரவதையா? என் தலையில் கை வைத்தவாறு இருக்கையில் அமர்ந்து மனைவியை அவள் தியாகத்தை நினைத்து கூனி குறுகியும் போனான். அப்போது ஒரு நர்ஸ் மட்டும் வெளியே வந்து, உங்கள் மனைவிக்கு சுகப்பிரசவம், பயப்படும்படி ஒன்றுமில்லை, தாராளமாக உள்ளே சென்று பாருங்கள் என்றார். காற்றை விட வேகமாக உள்ளே சென்றவன் முதலில் தன் மனைவியை பார்க்கின்றான். அவள் இன்னும் கண் திறக்காமல் மயக்கத்தில் சோர்ந்து படுத்திருக்க, அடுத்து எங்கே என் குழந்தை என அவன் கண்கள் ஒரு வழியாக தேடி தாயின் அருகில் குழந்தை இருப்பதை கண்டு மெதுவாக நகர்ந்து பூமியின் பாதம் படாத சிசுவின் பாதத்தை ஆசையோடு தொட்டு முத்தமிட்டு அதன் தலையை மெதுவாக கோதிவிடுகின்றான். தந்தையின் கைவிரல் பட்டவுடன் சிசு தனது கால் கைகளை அசைக்கவும் ஆரம்பித்தது. யார் சொன்னது பெண்கள் மட்டும்தான் உயிரை சுமர்க்கின்றனர் என்று? ஒரு பெண்ணை உண்மையாக காதலிக்கும் ஒவ்வொரு ஆணின் இதயத்தை தொட்டு பாருங்கள். அவன் வாழ்நாள் முழுவதும் அந்த பெண்ணின் நினைவுகளையும் குடும்ப பாரங்களையும் சுமந்தே மடியும் உன்னதமான படைப்புதான் ஆண். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.